ஏவான் மரடேக்கா குவாலா குபு பாரூலேருந்து இந்த பதிவு. பிரியமானவர்களே, ஒரு ஊழியர் தன்னுடைய ஊழியெல்லாம் முடித்து இரவு வேளையில் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது வழிப்பறி செய்கிற ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழி மறைத்து அவர்கிட்ட உள்ள எல்லா பொருளையும் அபகரிக்கிறான். அவர்கிட்ட வந்துட்டு எல்லா பொருளையும் இதை கொடு அதை கொடுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஐயா, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி 2வது முறை அவன் திருப்பி மற்ற இந்த பொருள் எடுங்க அந்த பொருள் எடுங்க கேட்கும்போது அவர் சொல்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது முறையே அந்த வார்த்தையை சொல்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு. அந்த மனிதன் அந்த வார்த்தைகளை தன் காதலே வாங்கி கொள்ளலை. அவர்கிட்ட உள்ள எல்லா பொருளையும் அபகரித்து கொண்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டான். இவரும் வீட்டுக்கு வந்துட்டார். சில வருடங்கள் கடந்தது. அவருடைய ஆலய ஆராதனை எல்லாம் முடிந்த உடனே எல்லா ஜனங்களும் போகும்போது அவர் வாசலில் போய் நிற்பார். எல்லோரும் போகும்போது அவருக்கு கரத்தை கொடுத்து கை குலுக்கி விட்டு தான் செல்வார்கள். இப்போ அவர் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதன் மட்டும் ரொம்ப நேரமாக நிற்கிறான். எல்லோரும் போகட்டும்னு அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்படியே எல்லோரும் ஒரு ஆளாக அப்படியே எல்லாம் போய் முடிஞ்சோன்னா இவன் தான் கடைசி. இவன் என்ன பண்ணுறான், நேராக வந்து அவர்கிட்ட கை கொடுத்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். திருப்பி 2வது முறையும் கையை கொடுத்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னோடனே அவர் அவனை நன்றாக ஊத்து பார்க்குறாரு. அவன் கேட்குறான், ஐயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே அவர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், ஒரு நாள் நான் உங்களை வழிமறைத்து உங்களிடத்துல இருந்து எல்லா பொருளையும் அபகரித்துட்டு போனேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை சொன்னீங்க. 3 முறை அந்த வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்க. ஆனாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக போனேன். நிறையா இன்றைக்கி காசு கிடச்சிருக்கு, அந்த நகை கிடச்சிருக்குது. ஒவ்வொரு உங்கள் இடத்துல இருந்த பொருளெல்லாம் அப்படியே யோசித்து போய் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போனேன். வீட்டில் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்க போகும்பொழுது என் அறையில் இயேசு உன்னை நேசிக்கிறான்ற சத்தம் பல முறை வந்து கொண்டே இருந்தது. என்னால் தூங்க முடியல. இங்கிட்டு பிறல்றேன், அங்கிட்டு பிறல்றேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்ற அந்த வார்த்தை வந்து கொண்டு இருந்ததுனால என் வாழ்க்கையில் என் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. நான் செய்கிற இந்த தப்பான தொழிலிருந்து விடுதலையாகி உண்மையாய் ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கப்புறம் திருச்சபைகளை தேடி போய் அங்கே அங்கத்தினராகி அங்கே நான் அவங்களோடு கூட ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அந்த வார்த்தை நீங்கள் சொன்ன இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்ன வார்த்தை அவ்வளோ ஒரு வல்லமையாக என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ததுன்னு சொன்னோன்னே அந்த ஊழியர் அப்படியே அவரை கட்டி அணைத்தார். எது நடந்தாலும் இயேசு நம்மளை பார்க்கிறார், அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி அணைத்த பொழுது இருவருமே கொஞ்ச நேரம் அப்படியே அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இந்த இயேசு நேசிக்கிறார் என்ற வார்த்தைக்கு எத்தனை பவர் இருக்கிறது, எத்தனை வல்லமை இருக்கிறது. அது ஒரு மனிதனையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவருடைய அன்பு மாயமானதல்ல, உண்மையான அன்பு. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, நன்றி வருகிற சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே, இதோ வழிப்பறிக்கொள்ளை செய்து கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசு நேசிக்கிறார் என்ற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அதற்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.